என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், ஆதாம் ஒருவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமியினுடைய அநேக வம்சங்கள் கடினமான பாதையை சந்தித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பூமியில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களும் அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு அருளி செய்கிறார். ஆம், நமக்குள் நம் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இயேசு என்ற அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆம், அவரை விசுவாசிக்கிற உங்கள் மூலமாக உங்களை கொண்டு பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கிருபையில் பூரணப்பட இந்த நாளிலே அனுக்கிரகம் செய்வீராக. இவர்கள் மூலமாக இவர்களுடைய வம்சங்களும் பிறருடைய வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.